பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தமிழறிஞர் திரு அவ்வை நடராசன் அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நான் குறிப்பாக இன்றைய இளைஞர்களினுடைய கல்வி தரம் சார்ந்துதான் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. அந்த காலத்துல திராவிட இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள், ஏன் நீங்களே கூட தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் அவ்வளவு ஆழமான ஒரு அறிவை பெற்றவராக இருக்கிறீங்க, இரண்டு மொழியிலுமே. ஆனா அடுத்தடுத்த காலகட்டம் ஆங்கிலத்தை நோக்கி நகர்ந்த ஒரு தலைமுறை ஆங்கிலத்திலும் அவ்வளவு பாண்டித்தியம் இல்லாமல் தமிழிலும் வேர் பிடிக்காமல் இருப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? என்ன தவறு நடந்ததா நினைக்கிறீங்க? நாங்கள் படிக்கும் போது எந்த பாடங்கள் இருந்தனவோ அதே பாடங்கள் தான் இப்போதும் இருக்கின்றன. இது எல்லாரும் சொல்லுகிற ஒரு கருத்து. இது நல்ல நினைப்பில் வருகிற கருத்தா என்ற எனக்கு ஐயம். ஏனென்றால் கல்வி வாய்ப்பு பெருகி இருப்பதனால் முதல் தலைமுறையினர் கல்வி கற்க வருகிறார்கள். 2 தலைமுறை கற்றவர்கள், 3 தலைமுறை கற்றவர்கள் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். என்னுடைய தந்தையார் கற்றவர். என்னுடைய தந்தையாருக்கு தந்தையார் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். ஆக 1, 2, 3 என்னுடைய மகன் 4வது தலைமுறை. இப்படி முதல் தலைமுறையினர் கல்வி கற்கும் போது அவர்களுக்கு மொழி அறிவு எந்த நாட்டிலும் இப்படித்தான் இருக்கும். How could I bear a black man coming and talking English என்று கேட்டான். அவர்கள் தலைமுறையாக அமெரிக்காவில் இருக்கிறவர்கள். அந்த முதல் தலைமுறையினர் ஆங்கிலம் பேச முடியாமல் கொஞ்சம் சிக்குண்டு கிடக்கிறார்கள். இவ்வளவு தூரம் போகிறீர்களே, இவ்வளவு பொறியியல் கல்லூரி கற்ற பிறகு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ் மாணவர்களை விட கர்நாடகத்து மாணவர்கள், ஆந்திர மாணவர்கள் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறார்கள் என்று நாராயணமூர்த்தி சொல்லியிருக்கிறாரே. இது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. காரணம், ஒரு காலத்தில் தமிழ் மாணவர்கள் தான் ஆங்கிலம் நன்றாக பேசுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே என்னுடைய கருத்து, இந்த தலைமுறை கொஞ்ச காலம் மாற மாற அதனுடைய ஆற்றலும் மாறிவிடும். பயிற்சி தானே. மொழி என்பது செந்தமிழும் நாப்பழக்கம், ஆங்கிலமும் நாப்பழக்கம். எனவே இப்படி நாப்பழக்கம் வளர வளர மொழி அறிவு வளரும் என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவுல எத்தனையோ மொழிகள் இருக்கிறப்ப ஒரு சமஸ்கிருதத்திற்கும் ஒரு தமிழுக்குமான ஒரு யுத்தம் அப்படின்றதுதான் நான் மொழியியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலுமே நான் பார்க்கிறேங்கய்யா. ஒரு ஆரிய மன்னனுக்கு இங்க ஒரு புலவன் தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் இருக்கிறப்ப ஏன் தமிழ் இன்னொரு மொழியை ஒரு வெறுப்போடு அணுகுகிறதா? இப்ப அப்படிதான் அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தமிழ் அப்படி எந்த மொழியையும் மறுக்கவோ வெறுக்கவோ சொல்வதில்லை. அனைத்து மொழிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் தமிழுக்கு இயல்பாகவே உண்டு. ஒரு நுணுக்கமான கருத்து என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு தங்கள் தமிழ் அறிவு வளரும் வரும்போது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வளர்ச்சி இருக்கிறது பாருங்கள். அது எந்தவித பயனை தந்தது என்றால், நல்ல தமிழ் எழுச்சியை தந்தது. நாம் தமிழரா என்ற ஐயத்தை பலருக்கு தந்தது. எனவே தமிழ் மொழியை பேசினால் தமிழர்களாக நாம் இல்லையோ என்கிற கருத்தும், திராவிடம் என்ற கருத்து வருமானால் திராவிடத்துக்கு எதிராக ஆரியம் என்ற ஒரு மொழி உண்டே என்ற கருத்தும் வந்ததனால், எண்ணி பாருங்கள், 100 ஆண்டுகள், ஏன் 125 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய மனோன்மணிக சுந்தரம் பிள்ளைக்கு என்ன கோபம்? ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம். காரணம், மொழி என்று வருகிற போது தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தோன்றிய மொழியை இந்த மொழியினுடைய பண்பாட்டுக்கு நேர் முரண்பாடாக திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் பரிமேலழகர். அவருக்கு ஒன்றும் தமிழ் மீதுதான் விருப்பம், வடமொழியின் மீது வெறுப்புன்னு சொல்ல இயலாது. ஒரு குறளுக்கு உரை எழுதுகிறார், ஈன்றாள் பசிகாண்பாளாகினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொல்லி
வடநூலார் கருத்து என்று மறுக்கப்படுவது காண்க. இதுக்கு இன்னொரு வேடிக்கையாக கூட என்னுடைய தந்தையார் சொல்வார், ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவசரத்துக்கு தோஷம் இல்லை என்று ஒரு தொடர் இருக்கிறது. இது 4மே தமிழ் இல்லை. எனவே தமிழ் புலமை படைத்தவர்களுக்கு எந்த நேரத்திலும் தமிழினுடைய தொன்மை வன்மை இதை எடுத்து காட்டும் போது வடமொழியினுடைய கருத்துக்களுக்கும் தமிழ் கருத்துக்களுக்கும் மோதல் உண்டாகிற்று. உழவு தொழில்தான் உயர்ந்த தொழில் என்று சொல்கிற போது சேற்றில் கை வைப்பவன் வாழ்க்கையில் துன்பப்படுவான் என்று சொல்லுகிற கதை வந்தால் என்ன ஆகும்? உள்ளுவரோ மனு ஆதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்ற கருத்து சொல்லப்பட வடமொழியின் மீது ஒரு வகையான வடமொழி எங்கே தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை தடுத்து விடுமோ என்று எண்ணி பார்த்துத்தான் இப்போதும் கூட வடமொழியினுடைய பாராட்டுகிற இடங்களிலேயெல்லாம் தமிழுக்கு ஏன் வீணாக நாம் ஒரு பெரிய சிறப்பு செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, கால்டுவெலுக்கு என்ன கசப்பு வந்தது? அவர் எங்கோ படிந்து வந்தவர். அவர் எழுதுகிறார், தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடியது, வேறு மொழியினுடைய சொற்கள் இதற்கு தேவையில்லை. மற்ற உடன்மொழிகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது வட சொற்கள் மிகுந்திருக்கும் போது தமிழில் இப்படி இல்லையே. அதுவும் இலக்கணக்காரர்கள் சொன்னது முதற்கொண்டு வட சொற்களவி வடவெடுத்து ஒரீ என்ற தொல்காப்பியத்திலேயே கூட வடகெழுத்துக்களை எடுத்துவிட வேண்டும், வட சொற்களை மாற்ற வேண்டும் என்கிற கருத்து வந்திருப்பதையெல்லாம் எண்ணி பார்த்தால்தான் ஓகோ இந்த மொழிக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவிலே ஒரு விதமான உரசல் நெடுங்காலமாக இருந்தது. அதற்கு ஏற்ப இவர்கள் சொன்ன கதைகளும், இவர்கள் சொன்ன நம்பிக்கைகளும், இவர்கள் சொன்ன வழிபாடுகளும், இவர்கள் சொன்ன வேதங்களும் தமிழ் மொழிக்கு புறம்பாக இருக்கிறதே என்பதை சுட்டிக்காட்டியதால்தான் வடமொழியை பற்றிய கருத்து இப்படி வளர்ந்தது. ஒரு மொழியின் மீது பகைமை அல்ல, அதனுடைய உள்ளடக்கத்தின் மீதுதான் முரண் அப்படின்றதுதான். நல்ல அருமையான கருத்து நீங்க சொன்னது. பகைமை அல்ல, ஒரு மொழி பிறந்த இடத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்ட பண்பாடு, இன்னொரு மொழி தோன்றிய இடத்தில் தான் கற்றுக்கொண்ட பண்பாடு, இந்த 2 மொழிகளும் ஒன்றாக இணைகிற போது உண்மையிலேயே எந்த பிள்ளைக்கு வாய்ப்பு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அந்த பிள்ளை கொஞ்சம் கொழுத்து விடுகிறார். பாரதிதாசன் அன்னைக்கு குமரி எழுதிய பாடல்கள் தமிழ் வீதிகள்ல தமிழ் இல்லை, பெயர் பலகைகள்ல தமிழ் இல்லை அப்படின்லாம் ரொம்ப குமரி ஆற்றாமையோடு பாடினாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே தமிழ் சூழல்ல தமிழ் மண் நிறைய படையெடுப்புகளை பார்த்தது, பண்பாட்டு படையெடுப்புகளை எல்லாம் சந்திச்சிருக்கு. ஆனா இன்றைய சூழ்நிலையில பார்க்கிறப்பையும் இன்றும் தமிழ் இல்லை. பாரதிதாசன் சொன்ன அந்த நிலைமை தான் இருக்கு அப்படின்றப்ப இது நம்முடைய தோல்வின்னு பார்க்கிறதா அல்லது போதாமைன்னு புரிஞ்சுக்கிறதா? நான் இதை தோல்வி என்று சொல்ல மாட்டேன், போதாமைதான். ஏனென்று கேட்டால் தமிழகத்தில் தமிழ் மக்களுடைய ஆட்சி வந்தபோது பாருங்கள், தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆட்சி மொழி என்று மாற்றினார்கள். ஆட்சி மொழி என்று மாற்றியது மட்டுமில்லாமல் என்னுடைய கணக்கில் சொல்வதென்றால் ஏறத்தாழ ஒரு 50,000 சொற்களுக்கு தமிழ் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்போது தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறார்கள். பல நேரங்களில் நமக்கு முனகல் இருந்தாலும் கூட ஒரு 100க்கு 40 விழுக்காட்டு கோப்புகள் எல்லாம் தமிழில் தான் எழுதப்படுகின்றன. இன்றைய அறிவியலின்படி கணிப்பொறி வந்தவுடனேயே, அப்படி வந்தவுடனே இப்படி 1000 சொற்கள் வந்து இறங்கும் போது மீண்டும் 1000 சொற்களை தமிழில் சொல்வதற்கு முன்னால் மேலும் 1000 சொற்கள் வளர்ந்து விடுகின்றன. இப்படிப்பட்ட போட்டி வளர்ச்சியினாலேதான் கொஞ்சம் மெல்ல மெல்லத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்கிறேனே தவிர வளரவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்புங்கய்யா. ஒரு தமிழ் அறிஞரிடம் பேசுகிற போது தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய ஆழம் அகலமான அறிவை காட்டிலும் தமிழ் சமூகத்தினுடைய உளவியலை நீங்க ரொம்ப நுட்பமா உள்வாங்கி இருக்கிறீங்க.
அதுவும் இல்லாம உங்களிடம் ஒரு எதிர்மறையான சிந்தனை இல்லை. நான் முழுக்க பார்க்கிறப்ப இந்த சமூகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மெல்ல மெல்ல வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே நிறைய பேரை எந்த எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறையோடு பாராட்டுவதற்கு நீங்க ரொம்ப சிறப்பானவர், எல்லோரையும் கை கொடுத்து தூக்கி இருக்கிறீங்க அப்படின்னு உங்க மாணவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமான பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மொழியல் சார்ந்த தளத்தில் இந்த மொழிக்குள் இருக்கக்கூடிய தாகம் என்ன, தமிழ் சூழல் எதை நோக்கி நகரணும்னு ஒரு விரிந்த பார்வையை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பேசும் தலைமை நேயர்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விஜயன் அவர்களே, உங்களை காண்பதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. உங்களை போன்ற இளைஞர்களை காணும் போது எனக்கு எப்படி நம்பிக்கை குறையும்? இரண்டாவது, யார் மீதும் நாம் வெகுண்டு பயனில்லை. எனவே எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு திருத்துவதற்கு முயல்வோம் என்பதுதான் என்னுடைய போக்கு. உங்களை போன்றவர்களெல்லாம் இருப்பது தமிழ் உலகத்துக்கு வாய்த்த ஒரு பேரு. வணக்கம். நன்றிங்க, நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது தமிழினுடைய ஒரு அனுபவ பயணமாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒரு தொன்மையான மொழி, அதில் ரொம்ப ஆழமாக ரொம்ப ஒரு முத்தெடுத்தவர் அப்படின்னே சொல்ல முடியும் திரு ஔவை நடராசன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய உளவியலையும் தமிழ் மொழியினுடைய பயணத்தையும் எதிர்காலம் குறித்த தன்னுடைய கனவுகளை எல்லாம் ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சாங்க. அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமையோடு பேசும் தலைமை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.